இத்தனை இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் பல கோடி பிறப்புகள் எடுத்து இறுதியிலே மனித பிறப்பு எடுத்து கொண்டுள்ளது. இந்த மனித பிறப்பு மீண்டும் கீழே சென்று விடக்கூடாது, மேலே செல்ல வேண்டும். மனித பிறப்பு என்பது கீழே சென்று விடக்கூடாது. கீழே சென்று விடக்கூடாது என்றால் மரணம் அடைந்து விடக்கூடாது என்பது பொருள். இது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி. ஆதி அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம் பெற விழைவே. நீதி கொண்டு உரைத்தேன். யாருடைய நீதி கொண்டு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நீதி கொண்டு உரைத்தேன். இது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி. உங்களையெல்லாம் மேலேற்றுவதற்காக எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ அந்த இடத்திற்கு உங்களை அனுப்பி வைப்பதற்காக, நீங்கள் செல்லுவதற்கு எது தேவை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, அந்த தேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்காக, உங்களை திருத்துவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான். சாதாரணமாக வரவில்லை. எப்படி வந்த? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். இறைவனால் வருவிக்க உற்றேன். அதுக்கடுத்தது என்ன சொன்னார்? அருளை பெற்றேனே. அங்கே தான் முக்கியம். அருளை பெறாமல் நீங்கள் மரணத்திலிருந்து விடுபட முடியாது. மரணத்தை வெல்லுவதற்கு எது தேவை? அருள் தேவை. அருள் எங்கே இருக்கிறது? ஆன்மாவில் இருக்கிறது. அருளை மறைத்து கொண்டிருப்பது எது? திரைகள். திரைகள் எப்படி நீக்க வேண்டும்? ஒழுக்கத்தினால் நீக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது என்ன? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். 2 ஒழுக்கங்களை மட்டும் செய்தால் போதும், கடைபிடித்தால் போதும். அந்த 2 உங்களை தேடி வந்துடும். இது